பெரியவா போற்றி பெரியவா போற்றி பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவா போற்றி இறைவா சர்வஜ சர்வவியாபிமா பெரியவா சரணம் மகா பெரியவா சரணம் சர்வஜ சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கணசித்தம் ஞானம் சாப்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரணமாமதன கலியவ காட்சிவான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதுக்கு தலைப்பு இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு. ஆனால் இங்கே ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம பெரியவாதானே, ஆனால் இங்கே ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம பெரியவாதானே. இந்த சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுறது தரவே பாருங்கள். ஸ்டண்ட் மாஸ்டர் பெரியவா தான் எல்லாத்துக்கும் மாஸ்டரே. சேஜ் ஆஃப் காஞ்சி அப்படின்னு வந்த ஒரு அனுபவத்தை ஸ்ரீமதி ராதா அப்படிங்கிறவ ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்கா. சேஜ் ஆஃப் காஞ்சி வந்திருக்குன்னா அது பப்ளிஷ் பண்ணியிருக்குன்னா அது உண்மையான ஒரு சம்பவம். ஒரு யூத், அவருடைய பேர் அவர் சொல்லிக்கல, 1992 அவர் சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டராக வேலைக்கு சேர்ந்திருக்கார். அவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஷூட்டிங் அது முடிகிறதுக்குள்ளேயே இவருக்கு என்ன ஆகிடுதுன்னா கொஞ்சம் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது. அந்த அவருடைய இதில் எல்லா சீனும் முடியல. ஆனால் இவருக்குள்ள ஒரு மேஜர் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட் ஆகிடுது இவருக்கு. அதனால் சீரியஸ் இன்ஜுரி. அதனால் கடைசியில் ஓரளவுக்கு அதெல்லாம் ஒரு அனுபவித்து அதெல்லாம் ஃப்ராக்சர் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடித்த பிறகு ஆனால் இவர் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கார் போல ஸ்டண்ட் மாஸ்டர். அதனால் இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் உண்டு. அதில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு ஐடியில் வேலை செய்கிற ஐடி ஃபீல்டில் ஒருத்தர் இவருக்கு சங்கர நாராயணன் பேர். இவர் வீட்டுக்கே இவரை பார்ப்பாராம். அவருக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் இவர் காஞ்சிபுரத்தில் இருக்கார். அங்கே இவர் வீட்டுக்கே வந்திருக்கார் போல இருக்குது. இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் இந்த பையன் வீட்டுக்கு வந்திருக்கார். அவர் என்ன சொன்னாராம், இப்போ அவர் ஓரளவுக்கு சரியாயிட்டார் இல்லையா, அதனால் 3 ஆச்சாரியாலையும் போய் நம்ம அப்போ 3 ஆச்சாரியாலும் இருந்திருக்கா காஞ்சிபுரத்தில், நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் கூப்பிட்டாராம். அவர் சரி வரனே அப்படின்னாராம். அவருக்கு பயம். ஃபஸ்ட்டு அந்த பையனுக்கு பயம் இருந்தது, சங்கரநாராயணனுக்கு. நம்ம இவர் ஆக்டர், அப்போ அவர் நல்ல பெரிய ஆக்டர் போல இருக்குது, நம்ம கூப்பிட்டா அவர் வருவாரா, நம்ம ஏதோ இதுக்கெல்லாம் பக்தியாக இதுக்கெல்லாம் கூப்பிட்றேன்னா அவர் இல்லைன்னு கிளம்பி வந்தார் அப்படின்றா. ஆனால் அன்றைக்கி போன அன்றைக்கி பார்த்தா புது பிரிவா கொஞ்சம் நேரம் பேசியிருந்தாலாம். ஆனால் பாத பிரிவா ஒரு 1 ஹவருக்கு மேலேயே இவருடைய ஃபிலிமில் என்னென்ன பண்ணுறாருன்னு அதை பற்றியெல்லாம் அதை பேசியிருந்தாராம். ஆனால் அதுக்கு முடிஞ்சு பெரியவா அங்கே இருக்கான்னு நினச்சா பெரியவா ஏதோ தரிசனம் கொடுக்க மாட்டார்னு சொல்லிட்டாலாம். அதனால் அவருக்கு ஏமாற்றமாக எடுத்தான். ஆனால் ரிட்டர்ன் ஆகும்போது மனசில் கூட நினச்சிட்டாராம், பெரியவா ஏதோ கண் முன்னாடி தெரிகிற மாதிரியும் கண் முன்னாடி மைண்டுக்குள்ளே பெரியவாளை அவர் தரிசனம் பண்ணுற மாதிரிலாம் கூட தோணித்தான். அவருக்கு அவ்வளோ பக்தி வந்துருத்தான் அன்றைக்கி பெரியவாளை பார்க்காமையே. ஆனால் வந்த பிறகு என்ன எடுத்து அப்போ சொன்னாராம், அந்த இவருக்கு சங்கரநாராயணன் சொன்னாராம் இந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கு, அந்த பையன்கிட்ட, வருத்தப்படாதீங்க, நிச்சயம் ஒரு நாள் நம்ம தரிசனம் பண்ணலாம் பெரியவாளை அப்படின்னு சொன்னாராம். 1 வாரம் ஆகிடுத்து. ஃபஸ்ட்டு புது பெரியவாளை பால பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் இவருக்கு முகத்தில் வீக்கம் வந்துடுது, ஜா போன்ஸு அதெல்லாம் அதில் பேலேட் அதில் ஒரு பெரிய வீக்கம் இருந்தது தான், அது பெருசாச்சு. அப்புறம் சைனஸ்ஸு, அப்புறம் நிறைய அவருக்கு இது இருக்குது, நேசல் அன்னீசினஸ், நேசல் இதில் கோல்டு காஃபு இதெல்லாம் பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டே தான் இருந்தது. அதனால் அந்த ஸ்டண்ட் மாஸ்டரோட வீட்டில் இருக்க வரலாம், திருப்பதிக்கு போயிட்டு வரலான்னாலாம். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து அந்த இவர் வந்தாராம், சங்கரநாராயணன் வந்தாராம். இதெல்லாம் பெரியவா தானே லீலை பண்ணுவார். இந்த சங்கரன் என்ன பண்ணாராம், திருப்பதி போக வேண்டாம், நம்ம பெரியவா இன்றைக்கி தரிசனம் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு மடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டு, அங்கே யாரோ தெரிஞ்சுவா ஏதோ இருந்திருக்கா, ஆமாம் பெரியவாள் இன்றைக்கி நீங்கள் பண்ணலாம் தரிசனம் பண்ணான்னு இப்போ நம்ம போகலாமா இன்றைக்கின்னு கேட்டால் வந்தான். அவள் வீட்டு குடும்பமே ஃபேமிலி, அவள் தங்க ஏதோ இந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கு அவள் வந்திருக்கு, அவள் அப்பா அம்மா வந்திருக்கா. சங்கரன் கிளம்பி எல்லாமே காரில் ஏரில் போயிருப்பாடாக இருக்கும். போய் அங்கே போனால் தரிசனம் பண்ணால் அப்போ இவா பண்ணல தனியாகவே இவர் அன்றைக்கி ஏகப்பட்ட ரஷ்ஷாக இருந்திருக்கு. அதனால் இந்த சங்கரநாராயணன் இந்த ஸ்டண்ட் மாஸ்டரை கூட்டிகிட்டு அவரை முகலாம் வீங்கி அதெல்லாம் இருக்கே, ஒரே பிரச்சனையில் தானே இருக்கார். அங்கே போனாராம், போய் நின்றாராம். இந்த உடனே பெரிய இருக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லியிருக்கா. பெரியவா
அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி இது பண்ணி அவருக்கும் ஒரு பிரசாதத்தை கொடுத்துருக்கார். பெரியவாளுக்கு என்ன யாராக இருந்தால் நான் சினிமாவில் இருக்கவா சில பேருக்கும் பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்காளே. ஒரு ஆப்பிள் கொடுத்துருக்கார், அதை அவர் வாங்கி அவர் சாப்பிட்ருக்கார். அதுக்கப்புறம் அவள் கூட போனவாள்னா தரிசனம் பண்ணாளான்றதை அந்த கட்டுரையை எழுதலை. மேபி பண்ணலைன்னா கூட அவருக்கு தானே இப்போ பிரச்சனை. பெரியவா அதை விட வாயை திறந்து ஆசீர்வாதம் பண்ணி 2 கையும் தூக்கி இது பண்ணி ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லி பெரியவா இந்த பையனுக்கு சொல்லியிருக்கா போல இருக்குது. அதுக்கப்புறத்துலேருந்து வந்தவொடனே கொஞ்சம் சர்ஜரி பண்ணியிருந்தான் போல இருக்குது. பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிலிம் ஆக்ட் பண்ணியிருப்பானா இருக்கும். ஆனால் நல்லா இப்போ 33 வருஷமாக எடுத்து நல்ல ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருந்துட்டுருக்கான் அப்படின்னு அவன் தான் எழுதுகிறான். இந்த எழுதினது இந்த இன்சிடெண்ட்டை. அப்போ எனக்கு அந்த சங்கரநாராயணன்கிற காஞ்சிபுரத்தில் அவருடைய கான்டாக்ட் அதுக்கப்புறம் நம்பரை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவர் எடுக்கலை, அவர் இல்லை. அந்த நம்பரில் அவர் இல்லவே இல்லை. அவர் எங்கே போனாருன்னு தெரில, கண்டுபிடிக்கவே முடியல. அவர் எந்த இடத்துல தங்கியிருக்காருன்னு கூட நான் கேட்டுக்கல. யார் கேட்டுக்கணும்? பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான் அனுகிரகம் பண்ணி இவருக்கு அமைச்சிருக்கணும். இந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கு இவரை குறை தீர்க்கிறதுக்கு அங்கேருந்து ஒரு சங்கரநாராயணன் வராருன்னா பெரியவா தானே அனுகிரகம் பண்ணி அனுப்புவார். எவ்வளோ ஃபேன் இருந்தாலும் இந்த ஃபேன் தானே இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அங்கேருந்து பெரியவா தரிசனம் பண்ணி வச்சுருக்காரு. இவருக்கு என்னதான் சர்ஜரி பண்ணாலும் குணமாயி நல்லா இருக்காரு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா நம்ம பெரியவா தான். அந்த ஸ்டண்ட் மாஸ்டரான பெரியவா இல்லைன்னா இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்திருக்க மாட்டார் இப்போ. அதனால் இங்கே இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம பெரியவா தானே அப்படின்னு டைட்டில் எதுக்கு வச்சுருக்கேன்னா பெரியவா தான் ஸ்டண்ட் மாஸ்டர். ஜெய் ஜெய்சங்கர ஹரிசங்கர் மகாபிரிய பாதவீச்சரம்.